வணக்கம். வார்ம் அப்ஸ் எவ்வளவு முக்கியம்னுட்டு உங்க பாடிக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ யோகாசனஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப். ஸோ மெதுவா உங்க பாடியை முன்னாடி தள்ளுங்க. முன்னாடி தள்ளிட்டு உங்களோட நெத்தி தரையில படுத்தான்னு பாருங்க. படாத பட்சத்துல உங்களோட தலையை மேல எடுத்துக்கலாம். மூச்சு உள்ள வெளியே அண்ட் சைடு வைஸ்ல இருந்து உங்க பாடியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்க தலை மேல பாக்குற மாதிரி சீலிங்க. அண்ட் சைடு வைஸ் மெதுவா வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன்ல விட்டுட்டு மெதுவா உங்க பாடியை நீங்க எழுப்பலாம். இது ஒன் டைம் ஆச்சு. ஸோ ரிவர்ஸ்லயும் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் பாடியை முன்னாடி தள்ளிட்டு சைடு வைஸ், அதாவது ரைட் சைட்ல போனது இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து மேல பார்த்துட்டு மெதுவா கீழே இறக்கி மெதுவா ஃப்ரண்ட்ல பார்க்கலாம். ஸோ உங்களோட வார்ம் அப் முடிஞ்சது. இப்ப பார்க்க போற ஆசனா திரையங்கக முக ஏகபாத பஷ்சிமோத்தானாசனா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசனா எதுக்கு பண்ணுவாங்க? நார்மலி நிறைய பேருக்கு ஃபிளாட் ஃபீட் இருக்கும். இந்த மாதிரி ஃபிளாட்டா கர்வ் இல்லாம சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஃபிளாட் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு ரொம்பவே சோர்வு தன்மை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சீக்கிரமா நான் டயர்ட் ஆயிடுறேன், ரொம்ப சோர்வா இருக்கு, சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கு. ஈவன் தோ ஐ ஹீட் ஹெல்தி, நல்லா தான் சாப்பிடுறேன், ஆனா என்னன்னு தெரியல, ரொம்பவே சோர்வு டயர்ட்னஸ் ரொம்பவே இருக்கு. அந்த மாதிரி டயர்ட்னஸ் போக்குறதுக்கு இந்த ஆசனா பெஸ்ட் ஆசனா. ஆண் பெண் எல்லாருமே பண்ணலாம். ஆனா அகெயின் உங்களுக்கு சயட்டிகா ப்ராப்ளம் இருந்தா இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது உங்க லெக் வந்து ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அடிவை இடுப்புல கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படும். அது உங்களுக்கு வந்து சைட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உயிர் போற மாதிரி வலி இருக்கும். அதனால அது தவிர்க்கிறது பெஸ்ட். ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இருக்கலாம். ஆனா ஃபார்வர்ட் பெண்டிங் மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணா போதும். ஸோ இப்போ நம்ம ஆசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் உங்களோட லென்த் வைஸ் நீங்க உட்காரலாம். இந்த மாதிரி உட்காரும் போது பாருங்க, நார்மலி உட்கார்ந்தாலே உங்களோட முதுகு தண்டி இப்படி விழுது. சில பேருக்கு ஷோல்டர் வந்து ரொம்பவே உள்ள இருக்கும், இப்படி இருக்கும், கொஞ்சம் உள்ள இறங்கனாப்புல இருக்கும். ஸோ முகதைப்ப பஷ்சிமோத்தானாசனா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு இங்க எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால அந்த கூன் விழுறது வந்து அவாய்ட் பண்றதுக்கு பெஸ்ட் ஆசனா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு காலை மட்டும் நீங்க ஃபோல்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு கைகளை மேல தூக்கிடுங்க. தூக்கிட்டு முன்னாடி பாருங்க, மூச்சு உள்ள வெளியே. சைட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வரைக்கும் ஆசனா ட்ரை பண்ணா போதும். இந்த மாதிரி ஆசனா நீங்க முன்னாடி ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றதுக்கு மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணா போதும். ஸோ மெதுவா கீழே உங்க கையை மெதுவா இறக்குங்க. இறக்கி உங்களோட கட்டை விரலை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது உங்களோட எல்போ அவுட்வர்டு விரிஞ்சாலும் சரி, கீழே பதிஞ்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ அப்படி பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு முன்னாடி பார்த்துட்டு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. இந்த மாதிரி பண்ணும்போதும் ஃபார்வர்ட் பெண்டிங் நீங்க பண்றீங்கன்னா அடிவயிறு உள்ள தள்ளுங்க, அதாவது மூச்சு விடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட பாடி முன்னாடி போகும். அதாவது அப்படி பண்ணிட்டு மெதுவா உங்க கால்கள் உங்களால தொட முடியலன்னா விட்டுடுங்க. மெதுவா உங்களோட பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டு மூச்சு உள்ள வெளியே பண்ணலாம். உங்களால பண்ண முடிஞ்சா மட்டும்தான் கைகளை கீழே இறக்கிட்டு உங்களோட காலை அண்ட் கால் கீழே பதியும் போது மூச்சு உள்ள வெளியே இருக்கும். அது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சு வெளியே நல்லா ஜோராயிடுங்க. அப்படி பண்ணும்போதுதான் உங்க பாடி முன்னாடி போகும், அடி வயிறு அமுங்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களோட மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா மேல வரும். கைய மேல மெதுவா தூக்குங்க. மெதுவா சைட்ல இருந்து உங்க கைய கொஞ்ச நேரத்துக்கு வைங்க. மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா உங்க கைகளை கீழே இறக்கலாம். இது பைபோஸ், அதாவது ரெண்டு பக்கமே பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலை ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. வலிச்சதுன்னா ஃபியூ செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு காலையும் நீங்க ஃபோல்ட் பண்ண. ஃபோல்ட் பண்ணிட்டு
ஸ்ட்ரெயிட் உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தான் சைட் வைஸ் உங்க கையை எடுத்துக்கிட்டு மேலே மூச்சு உள்ள வெளியே பண்ணி மெதுவா கீழே போங்க. மெதுவா மெதுவா மேல வாங்க. நிறைய நேரம் கீழே இருக்க முடியலன்னா கையை மெதுவா தூக்கிடுங்க. பிகினர்ஸ் எப்பவுமே மெதுவா கீழே போயிட்டு திரும்பி அதே சமயத்துல சீக்கிரமா மேலையும் வரணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இங்க வலி, இங்க அதாவது முட்டிக்கு கீழே வலி ஏற்படுறது கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த மாதிரி சமயத்துல அது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணதான் உங்களால கால் கீழே போக முடியும். இல்லைன்னா கொஞ்சம் மெதுவா தான் கீழே போக முடியும். மெதுவா தான் கீழே போகணும். சோ மெதுவா மெதுவா நீங்க மேல வரலாம். பிராக்டிஸ் ஆச்சுன்னா நிறைய நேரம் நீங்க கீழே இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். சோ நீங்க இப்போ த்ரயங்கக முக ஏக பாத பஷ்சிமோத்தானாசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.